ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ பார்ட் 56 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள், அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். சதாசிவம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவங்க பொண்ணை அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜியா சொல்ல, அவள் தான் ஏதோ கேட்டானா நீயோ கையை அறுத்துக்குவியா அப்படின்ட்டு அவங்க அப்பா கோவமாக கேட்க, உங்கள் மேலே வச்சிருக்க பாசம் நான் அறுத்துக்கிட்டா தானே தெரியும்னா என் உயிரை கூட விட தயங்க மாட்டேன்ப்பா. அதை கேட்ட சதாசிவம் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. அப்புறம் எதுக்குமா என் பேச்சை கேட்காம போனேன், என்னை விட உனக்கு ஏஜுன்னு முக்கியமாக போயிட்டாருல்ல அப்படின்ட்டு அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல, ஜியா தலையை குனிஞ்சிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, அன்றைக்கி என்னால் அவரையும் விட்டு கொடுக்க முடியல, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் நீங்கள் என்னை அடித்தாலும் கண்டிப்பாக ஏற்றுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு வந்தேன். சதாசிவம் அமைதியாக இருக்கார். ஆனால் உங்கள் பக்கமும் நியாயம் இருக்குப்பா, அவரை எந்த நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல. அவர் சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் என் விருப்பத்துக்கு மாறாக ஒரு தடவை கூட நடந்துக்கிட்டது இல்லைப்பா. நீங்கள் வேணான்னு அனுப்புனதுக்கப்புறம் நாங்கள் கொரியா போனோம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தினம் நீங்கள் எப்படி என்னை பார்த்துப்பீங்களோ அப்படி தான் அவரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா. இத்தனை வருஷத்தில் அவரோட பாசத்தில் உங்கள் முகத்தை பார்த்துட்டு இருந்தேன்ப்பா. அவருக்கு என்னை எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதே அளவுக்கு நம்ம குடும்பத்தையும் பிடிச்சிருக்குப்பா. சின்ன வயசில் அவர் அப்பா அம்மாவை இழந்தவர்ப்பா. நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு எல்லார் கூடவும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு தான் உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டார். அவருக்கே தெரியும் வெளிநாட்டு பையனுக்கு பொண்ணு தரமாட்டாங்கன்னு, ஆனால் நீங்கள் மிலிட்ரி மேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சாரு. ஜியா பேச பேச சதாசிவம் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போது நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டதை பார்த்து என்னை விட அவர் தான் சந்தோஷத்தோடு இருக்காருப்பா அப்படின்ட்டு ஜியா ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்ல, அப்போ அங்கே வந்த ஜேகே, உண்மைதான் அந்த அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, அத்தைக்கிட்ட இப்படி பேச சொல்லி ஒயன்கிட்ட சொன்னதே நான் தான். என்ன அப்படின்ட்டு ரெண்டு பேரோட ஐஸும் ஒய்ட் ஆகுது. நம்ம பாசம் வச்சுருக்க ஒருத்தர்கிட்ட நம்ம கோவத்தையும் உரிமையோடு காட்ட முடியும். ஆனால் கோவத்தில் அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஏதாவது சின்ன காயம் ஏற்பட்டால் கூட அடுத்த செகண்ட் அந்த கோவத்தை தூக்கி போட்டுட்டு வருவோம். அப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற பயம் மட்டும்தான் இருக்கும். அந்த பயத்தில் நம்மளை அறியாமல் பாசம் வெளியில் வரும். இதை நானும் ஒயனும் நேரடியாக பார்த்தவங்க அப்படின்னு சொல்லும்போதே ஜேகே குரல் ஒரு மாதிரி சோகமாகிடுது. ரெண்டு பேரும் அவனே தான் பார்த்துட்ருக்காங்க. அது நோட் பண்ண ஜேகே அவனே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் எந்த தப்பும் இல்லை, கோவம் எல்லா மனுஷனுக்கும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அந்த கோவத்தை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதோட கட்டுப்பாட்டில் நாம் இருக்கக்கூடாது. எவ்வளோ கோவம் இருந்தாலும் அடுத்த செகண்ட் அதை தூக்கி போட்டுட்டு பேசுங்க. பேச வந்தால் ஏற்றுக்கோங்க. ஒருத்தர் இறங்கி வரனால தாழ்ந்து போக மாட்டார், இறங்கி வராமல் இருக்கனால உயரத்துலேயே இருக்க மாட்டார். அப்படி இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை தப்பாக தான் பேசும். அதை ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அத்தை ரொம்ப வலிக்குதா அப்படின்ட்டு அவன் ரொம்ப கவலையோடு கேட்க, இல்லை மாப்பிள்ள, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு உரிமையோட அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்து சதாசிவத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஆனால் தெரியாமல் கையை கட் பண்ணிக்க. அதை பார்த்து ஜிமின் ரொம்ப பதறியறனா, நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்துட்ருக்கீங்க, கையை கட் பண்ணால் பாசம் வருமா அப்படின்னு திங்க் பண்ணி பக்கத்தில் இருக்க கத்தி எடுக்க போக, அதை நோட் பண்ண சூர்யா கார்த்திக் ரெண்டு பேருமே ஒயன் வேண்டாம் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே ஓடி வராங்க. எதுக்குடா இப்போ இவங்க ரெண்டு பேரும் தமிழ் படத்தில் வர மாதிரி ஸ்லோ மோஷனில் ஓடுறாங்க அப்படின்ட்டு சரவணை கேட்க, அதான் எங்களுக்கும் தெரியல அண்ணா அப்படின்னு தீபிகா சொல்ல, சின்ன பின்னாடி இருந்து திரும்பி உங்களை பார்க்குறான். அவங்க ஒன்றும் பண்ணலையே, என்ன ஆச்சு அப்படின்னு இவனும் முழிக்க, நீங்கள் கத்தியை தொடப்போக கார்த்திக் சோஃபா மேலே ஏறி குதிச்சு ஓடி வரதை அதை எடுத்துடுறான். டே, எதுக்குடா இப்போ இப்படி கத்திட்டு வரீங்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, கத்திட்டு வரமா, இந்நேரம் உன் பொண்டாட்டி கையை அறுத்துருந்துருப்பா அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, யார் இவ அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கவங்கள மேலும் கீழும் பார்க்குறான் ஜிமின். பழத்தை கட் பண்ணி சாப்பிட பயந்துட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்ருக்கா, இவ கத்தியை வச்சு கையை அறுத்துக்க போகிறாளா, போய் வேலையை பாருங்கடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, இல்லைடா ஒய்யன், நீ அதுக்கு தானே கத்தி எடுக்க போனேன் அப்படின்ட்டு கார்த்திக் கேட்க, ஆமாண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாரும் உங்களே ஷாக்காக பார்க்குறாங்க. ஏண்டி உனக்கு அறிவில்லை, லூஸு மாதிரி கையை கட் பண்ண நினச்சிருக்க அப்படின்னு ஜிமின் உங்களை திட்டா. மேடம், இந்த விஷயம் மட்டும் உங்கள் அண்ணாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் மேடம் அப்படின்னு சுக்கி சொல்ல, சாதாரணமாக கழுத்தடிக்கு விழ போனதுக்கே ரோடு போட சொன்னவர் இந்த விஷயம் தெரிஞ்சால் கத்தி தயாரிக்கவே விட மாட்டாரே அப்படின்னு சரவணை சொல்ல, எக்ஸாக்ட்லி அண்ணா அப்படின்னு தீபிகா சொல்கிறா. வாயை மூடுங்க அப்படின்னு ஜிமின் கத்துறான். அடுத்த செகண்ட் எல்லோரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. எதுக்கடி இப்போ கையை அறுத்துக்க போனேன் அப்படின்னு ஜிமின் கேட்க, டேய் கத்தாத, கையை அறுத்துக்கிட்டப்ப தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி என் மேலே எல்லோரும் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க நினச்சேன். அண்ணி, நாங்கள் எல்லாம் உங்கள் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கோம், இன்னொரு தடவை இப்படி பண்ண நினைக்காதீங்க அப்படின்ட்டு ஹனா ரொம்ப சோகமாக சொல்ல, ஹனா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது,
என்ன அப்படின்னு எல்லாரும் பார்க்க, இவனுங்க 2 பேரும் என்ன கரெக்ட்டா வாஷ் பண்றாங்களான்னு, பார்த்துக்கிறாங்களான்னு செக் பண்ணேன் அப்படின்ட்டு சூர்யா, கார்த்திக் 2 பேரையும் கை காட்டி சொல்றீங்க. என்ன அப்படின்னு ஜிமின் உங்க ஒயிட் ஐஸோட பார்க்குறான். பரவாயில்ல, கரெக்டாக தான் வேலை பார்க்குறாங்க. தேங்க்ஸ் சோயன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சூர்யாவும் கார்த்திக்கும் சொல்கிறாங்க. ஜிமின் 2 பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே, சி போங்கடா இங்கேருந்து அப்படின்னு அவன் கத்துறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே சரவணை சொல்லிடுறான். அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே, அப்புறம் என்ன கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணை கையை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டே சூர்யாவும் கார்த்திக் 2 பேரும் குலுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு, என் வாயில் ஏதாவது வந்துட போகுது, போங்கடா அப்படின்ட்டு ஜிமின் கத்தா எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பாருடி, இனிமேல் இந்த மாதிரி ரூசுத்தனமாக உனக்கு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு என் கிட்ட சஜஷன் கேளு, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத, உனக்கு அறிவில்லை, உன் அண்ணனுக்கும் அறிவில்லை அப்படின்னு ஜிமின் கோவம் குறையாமல் சொல்ல, அப்போ அதை கேட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜேகே வந்துடுறான். அதை நோட் பண்ண ஹனா, அண்ணா வேண்டாம் அப்படின்னு ஜிமின் ஹேண்டை பிடிச்சி அடுக்க, அப்போ தான் ஜிமின் ஜேகேவை பார்க்க, அவனை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆகிடா, அங்கேருந்து போயிடுறான். என்னாச்சுடா அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்க, அவன் லூஸ் அண்ணா அப்படி தான் கத்திட்டு போவான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆனால் அமைதியாக நிற்க, அவளை நோட் பண்ணிவிட்டு அப்போ தான் அவள் கையில் இருக்க காயத்தை பார்க்குறான். அவன் ரொம்ப பதட்டமா அவள் கையை பிடிச்சி பார்க்க, ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைங்க, தெரியாமல் கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவன்கிட்டருந்து கையை விளக்கிட்டு மேலே போயிடுறா. ஜேகே அவளே தான் பார்த்துட்டே இருக்கா. அண்ணா நீங்கள் போய் ஹனாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஜென்ட் கிட்ட போகிறீங்க. ஹனாவை தேடிக்கிட்டே ரூமுக்கு வந்து ஜேகே உள்ளே போயிட்டு பார்க்க அவள் இல்லை. அப்போ அந்த ரூம் மூடுற சவுண்ட் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்க்க அடுத்த செகண்ட் ஹனா ஓடி வந்து அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அவளோட ஆக்ஷனை பார்த்து ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஹனா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவன் எதிர்பார்த்த விடமாக பார்த்து அவனோட லிப்ஸில் ஹானா கிஸ் பண்ணுறா. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு சுத்தமாக புரியல. அவனை விட்டுட்டு லைட்டாக கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, இனிமேல் என்னை விட்டு எங்கே போகாதடா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அவன் பார்க்க, ஆனால் ஃபீலிங்கோட சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த செகண்ட் அவளை இழுத்து ஜேகே கிஸ் பண்ணுறான். அவள் வாயால் சொன்ன அந்த வேதனையெல்லாம் ஜேகே அந்த முத்தத்து மூலமாக அவனுக்கு புரிய வைக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட ஹனாவும் அவளுக்கு பேக் கிஸ் பண்ணுறான். தென் அவனை விட மனசு இல்லாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே 2 பேரும் பெட்டில் உட்காடுறாங்க. ஹனாவை மடியில் உட்கார வச்சுட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹனாவை பார்க்க, ஹனாவும் அவளே தான் பார்த்துட்டே இருக்கான். அதை நோட் பண்ணிட்டு அவளுக்கு ஷை ஆகிடுச்சு. ஜேகே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு விலகாமல் சொல்ல, கிஸ் பண்ணதுலே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அவன் அவங்கள கிண்டல் பண்ணுறான். சும்மா இருடா அப்படின்ட்டு அதட்டிட்டா. சாரிடா அண்ணா உன்னை அப்படி பேசினதுக்கு. ஆனால் நான் எத்தனை தடவை சொல்கிறது, ஜிமின் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறதுனால எனக்கு கோவம் இல்லைன்னு. உரிமையோட என்னை ஒருத்தர் இருக்காருன்னா அது ஜிமின் மட்டும்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. ஆனால் சைலண்ட்டாக இருக்கா. சரி, ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் பண்ணியிருந்தா ஏதாவது தரணுமா அப்படின்னு ஜேகே சிரிச்சுக்கிட்டே வில்லங்கமாக கேட்க, டே அதான் கொடுத்தல்ல, பார்க்கும்போதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும், உனக்கு ரொம்ப தாண்டா ஆசை, வேறு என்ன பண்ணுறது, இந்த ஆசையை உன்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும், எதிர்பார்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் உள்ள காயத்தை பார்க்குறான். நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா, இந்த காயத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாரு. ஜேகே அமைதியாக இருக்கான். ஒன்றும் இல்லைடா, இனிமேல் நீ என் கூட தானே இருப்ப. இல்லைன்ற மாதிரி தலையாட்ட, என்னடா சொல்கிற, என் பொண்டாட்டி கூட இருப்பேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சி போடா நான் பயந்துட்டேன். அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி எதுக்கு கோவமாக மேலே வந்த அப்படின்னு கேட்க, அப்படி வந்ததுனால தானே சார் பின்னாடியே வந்தீங்க. ஓ அப்போ இது கோட் வேர்டா. ஆமாண்டா, அப்போ தான் எல்லோரும் நம்மளை ஃப்ரீயாக விடுவாங்க, இது கூட நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்ல, டே என்ன நீ ஏன் கிஸ் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஹே என்ன பண்ணுறது, நீ எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சலிப்போட சொல்ல, அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, உனக்கு பிடிக்காம போச்சுன்னா லூஸாடா நீ அப்படின்னு ஹனா கேட்குறா. உன் மேலே நான் லூஸாக தான் இருக்கேன், ஆனால் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட நான் பண்ணிடக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கேன். ஆனால் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை ஹக் பண்ணிக்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கிற லவ் தான் ரொம்ப பிடிக்கும். அவளை விலைக்கு அதே மாதிரி தான் பசங்களுக்கும், அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டேன். அவளோட நெத்தி அட்டாச் பண்ணுறான். எது இந்த ஒரு தடவை கிஸ் பண்ணதுக்கா இவ்வளோ சந்தோஷம் அப்படின்ட்டு ஹனா கேட்க, இல்லை நீ எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச, நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் என் லைஃப் லாங் மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது அப்படின்ட்டு முதல்ல அவளை ஹோட்டலில் மீட் பண்ணதை பற்றி திங்க் பண்ணுறான். ஆமாம் எதார்த்தமாக ஷாப்பிங் மாலில் மோதிக்கிட்டோம் அப்படின்னு ஹனா சொல்ல, அவளை பார்த்துட்டு சரி போகலாமா, இது கிராமம், இப்படி தனியாக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தால் ஏதாவது சொல்லுவாங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லு அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவனை விட்டு விலகி எந்திரிச்சு போக, அவள் சொன்னதெல்லாம் கேட்டு ஜேகே சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அந்த ரூமை ஒரு முறை பார்க்குறான்.
கொரியாவில் இருக்கும்போது நைட் டைமில் யாருக்கும் தெரியாமல் இவ ரூமுக்கு வந்தேன். இப்போ எப்படி வர்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில் வரா. என்ன மாமா அக்கா கோமா போனாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சின்ன கேட்க, அது சும்மா சின்ன, அதை விடு, என்ன விஷயமா வந்த, எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சின்னாவோட கீழே வரான் ஜேகே. பாய்ஸ் எல்லாரும் உட்காந்து சாப்பிட நீங்கள் எப்போதும் போல் அடங்காமல் ஜிமின் ஜேகே 2 பேருக்கும் நடுவில் வந்து உட்காந்துக்கிறீங்க. சதாசிவம் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் உட்காருங்க ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லோரும் ஷாக் ஆயிடுறாங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, நாங்கள் பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல, பாட்டி தாத்தாவே இப்போ தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட சொல்லியிருக்காரு, நீங்கள் உட்காருங்க நாங்கள் பரிமாறுறோம் அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, இல்லைப்பா உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்ட்டு லக்ஷ்மி சொல்ல, லக்ஷ்மி இதில் என்ன சிரமம் இருக்குது, அவனுங்க பார்ப்பாங்க, நீங்கள் எல்லாம் உட்காருங்க, இன்றைக்கி ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல, சதாசிவம் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஒய்யன் அமைதியாரு அப்படின்ற ஜிமின் உங்கள் காதில் சொல்ல, டேய் தாத்தா தான் எல்லாரையும் சாப்பிட சொன்னார், நான் இல்லை அப்படின்னு நீங்கள் கத்தி சொல்ல, நான் அதை சொல்லலை, பாட்டியை பேர் சொல்லி கூப்பிடாத அப்படின்னு அவன் சொல்ல, அதுதான் பாட்டிக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படி தான் கூப்பிடுவேன். டேய் மங்கூஸ் மண்டியா எல்லாருக்கும் பரிமாறுங்க. டேய் சரவணா வெட்டியாக தானே இருக்க, நீயும் பரிமாறினா என்ன. ஆமாம் நீ ரொம்ப பிஸியாக இருக்க பாரு அப்படின்ட்டு சரவணா ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டான். சரவணா அப்படின்ட்டு சதாசிவம் சத்தப்போட, சாரி தாத்தா அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறான். சூர்யா, கார்த்திக், சரவணா, சின்னா, சேன் அப்புறம் சுக்கி 6 பேருமே எழுந்து எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. ஜியா இங்கே வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டா. ஜியாவை சதாசிவம் பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு. இப்போ தானே தெரியுது தாத்தா ஏன் எல்லாரையும் சாப்பிட சொன்னாருன்னு அப்படின்னு நீங்கள் சொல்ல, வாயை மூடிட்டு சாப்பிட்றி அப்படின்னு ஜிமின் திட்டுறான். சதாசிவம் அதை எதையும் கண்டுக்காமா ஜியாவுக்கு ஊட்டி விடுறாரு. எல்லாரும் அதே ஷாக்காக பார்க்குறாங்க. ஏஜுன்னு இந்த உலகத்திலே இல்லை, மாப்பிள்ளை சாப்பிடுங்க அப்படின்ட்டு ராகவ் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்ல, எனக்கு பசியே இல்லைங்க, மனசு நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஏஜுன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அங்கிள் மனசு சந்தோஷமாக இருக்கும்போது வயிறு நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரவணன் முதல்ல ஏஜுனுக்கு தான் பரிமாறுறான். ஜேகே சாப்பிடாம உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான், பார்த்து பார்த்து கவனிக்கிறான். குழந்தைங்க 4 பேரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் எழுந்து விளையாட போயிடுறாங்க. அதை நோட் பண்ண நீங்கள், ஹே இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றத விட்டு எழுந்து போகிறீங்க. ஒயின் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு போடா. போதும் அண்ணா எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவசர அவசரமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து போக, ஒயன் நீ இன்னும் சாப்பிட்டு தண்ணி குடிக்கல அப்படின்னு ஜிமின் உங்ககிட்ட தண்ணி அணிட்டா, அப்படியே அதை குடிக்க நீங்கள், நீ என்ன சின்ன குழந்தையா விளையாட போகிற அப்படின்னு சதாசிவம் கோமா கேட்க, சின்ன குழந்தையா இருந்தால் தான் விளையாடணுமா என்ன அப்படின்னு திரும்ப கேள்வி கேட்டுட்டு போக, ஜிமின் சட்டையிலேருந்து உங்கள் வாயை தொடச்சிக்கிறீங்க. அதை பார்த்து எல்லோரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் தாத்தாவை பார்த்துட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு கோமா சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் அவன் சட்டையை பார்க்க அதில் உங்களோட லிப்ஸ்டிக் காரை அப்படியே இருக்குது, இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு நேராக அவனோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே ஜிமினோட நிலமையை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவன் ரூமுக்கு வந்த ஜிமின் கண்ணாடியில் அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து உங்களை நினச்சி அவன் சிரிக்கிறான். அப்போ கரெக்டாக நீங்கள் எதோ திங்ஸ் எடுக்கிறதுக்காக உங்கள் ரூமுக்கு வரீங்க. டி வளர்ந்தவனே, நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அதில் வீடியோ கேம் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கபோர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தேடிட்டுருக்கீங்க. ஜிமின் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சோம் பக்கத்தில் இழுத்துக்கிறான். என் சட்டையில் என்னடி பண்ணி வச்சுருக்க, என்ன பண்ண, நல்லா தானே இருக்கு, இது என்ன அப்படின்ட்டு அவன் ஷோல்டரை கண்ணாடியில் காமிக்கிறான். டேய் லூஸு, லிப்ஸ்டிக் உதட்டில் போடணும் சட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஆமாண்டி நான் தான் லிப்ஸ்டிக் போட்டுட்டு சுற்றிட்டுருக்கேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி உன் ட்ரெஸ்ஸில் லிப்ஸ்டிக் வந்துச்சோ அப்படின்னு கோமா கேட்குறீங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிஸ் பண்ணா. ஹவ் டேர் யூ, யாரடாவா அப்படின்னு கோமா கேட்க, உங்களோட கோவத்தை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே அவங்கள இன்னும் டைட்டாக இழுத்துக்கிட்டு, என் தக்காளி குட்டி, அப்போ தான் அவளுக்கு தெரியுது ஓ நான் தொடச்சது அப்படின்ட்டு. அதுக்கு இப்போ என்னடா வேறு சட்டையை போட்டுக்க வேண்டியதானே, ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க, விடுடா என்ன அப்படின்னு கத்த. ஆமாண்டி தப்பு தான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அவனை பார்த்து கோபமாக முறைக்கிறீங்க. நம்ம தனியாக இருக்கும்போது பண்ணால் பரவாயில்ல, எல்லோரும் இருக்கும்போது பண்ணால் ஏன், அதனால் இப்போ என்ன ஆச்சோ, ஏண்டி உனக்கெல்லாம் ஷையாகவே இருக்காதா, நான் ஏன் ஷையாக ஃபீல் பண்ணணும், உன் ஷர்ட் தானே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முகத்தை அவன் சீக்ஸால் கப் பண்ணிவிட்டு உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. எதுக்குடா இப்போ கிஸ் பண்ண, உன் கன்னத்தில் தானே கிஸ் பண்ண, உனக்கு ஏன் கோவம் வருது, அது என்னோட கண்ணும் கரெக்ட், அதே மாதிரி இது என்னோடய ஷர்ட். நீங்கள் அவனே கோவமாக முறைச்சிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறீங்க. உங்களை விடாமல் அகெயின் அவன் பக்கம் எடுத்துக்கிறான். என்னடா உனக்கு வேணும், அங்கே எல்லோரும் எனக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல, நான் கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போ. என்ன கேள்வி, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்க தானே கையை கட் பண்ணிக்க போனேன். அதை கேட்டு நீங்கள் வேற எங்கெங்கேயோ பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நேரடியாக என்கிட்ட கேளு, லூஸு மாதிரி ஏதாவது பண்ணாத.
என் மேலே பாசம் வச்சுருந்தா எனக்கு என்ன, நீ இல்லைன்னா எனக்கு என்ன, விடுடா அப்படின்னு கோமா சொல்லிவிட்டு அங்கேருந்து போக, ஓகே அப்போ இனிமேல் நீயே கேட்குற வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சட்டையை கழட்டி மாட்டுறான். அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போக, அப்போ மாமா அப்படின்னு கத்திக்கிட்டே தீபிகா அங்கே வர, டக்குன்னு உள்ளே வந்த நீங்கள் வேக வேகமாக ஜிமின் சட்டை பட்டனை போட்டு விடுறீங்க. ஒயின் என்ன பண்ணுற விடு, நானே என் சட்டையை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போட்டு விடுறீங்க. இப்போ எதுக்கு இந்த திடீர் பாசம்? அப்போ உள்ளே வந்த தீபிகா 2 பேரும் இந்த நிலமையை பார்த்துட்டு, என்ன மாமா ரொமான்ஸா அப்படின்னு கிண்டல் பண்ண, இதுக்கு தான் ஓடி வந்தாளா அப்படின்னு திங்க் பண்ணிட்டே ஜிமின் உங்களை பார்க்குறான். உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு நீங்கள் கோமா கேட்க, அதான் ஹாலில் எல்லோரும் முன்னாடி ரொமான்ஸ் பண்ணிங்களே, என் முன்னாடி பண்ணால் வெக்கமாக இருக்கா அப்படின்ட்டு தீபிகா கலாய்க்க, அதை கேட்டு ஜிமின் சிரிக்கிறான். நீங்கள் அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே, எதுக்கு வந்தேன்னு சொல்லு. தாத்தா மாமாவை கூப்பிட்டாரு, அதான் கூப்பிட வந்தேன். மாமா அக்கா இல்லைன்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஷர்ட் போட்டு விடுறேன் அப்படின்ட்டு உங்களை வம்புக்கு இழுக்க, அப்பா அப்படின்னு நீங்கள் வேகமாக கத்த, ஐயோ நான் இல்லைப்பா அப்படின்னு தீபிகா வெளியே ஓடி வரா. வந்த வேகத்தில் ஆப்போசிட்டில் அந்த சேன் மேலே மோதி அப்படியே கீழே விழ போக, அவளை கீழே விடாமல் அப்படியே ஹிப்போடு சேர்ந்து பிடிச்சிக்கிறான். பார்த்து வர மாட்டிங்களா, விழுந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்க, அவள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே நின்றுட்டுருக்கா. இனிமேல் பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் சேன். தீபிகா அவனையே தான் பார்த்துட்டே இருக்கா. அவன் தொட்ட இடம்லாம் ஒரு மாதிரி அவளுக்கு என்னமோ பண்ணுது. அவள் ரியாலிட்டிக்கு வந்து அங்கேருந்து போயிடுறான். இங்கே ஜிமின் உங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஏண்டா அவள் வந்து ட்ரெஸ் பண்ணி விடுவேன்னு சொல்கிறா, நீயும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்கிற அப்படின்னு கோவமாக அவன் நெஞ்சில் அடிக்கிறீங்க. அதை தடுத்துட்டு, ஹே அவள் சின்ன பொண்ணுடி, உன்னை வழும்பிழுக்க அப்படி சொல்லிட்டு போகிறா, சின்ன பொண்ணு மாதிரியா பேசுகிறா அப்படின்னு கோவமாக சொல்ல, சரி உனக்காக அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க போ அப்படின்னு ஜிமின் சொல்ல, உன்னால் வந்த வேலையை மறந்துட்டு அப்படின்னு திட்டிக்கிட்டே திங்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜிமின் அவனோட தாத்தா ரூமுக்கு போக அங்கே ஜேகே சதாசிவத்தோட பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே உனக்கு கோவம் வர, அவங்க தாத்தா இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, தாத்தா கூப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஜிமின், ஊர் திருவிழா வருது இல்லையா, நாளைக்கு காப்பு கட்டுறாங்க, அதுக்கப்புறம் திருவிழா முடிகிற வரைக்கும் யாரும் ஊரிலே தாண்டி போகக்கூடாது, அதனால் ஏதாவது வேலை இருந்தால் இப்போவே முடிச்சுக்கன்னு சொல்ல தான் கூப்பிட்டேன். சரிங்க தாத்தா, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன், யாருக்காவது ஏதாவது வேணும்னா இப்போவே எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா அப்படின்னு சதாசிவம் சொல்ல, ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். ஜேகே உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு ஜேகே சொல்ல, உன்னை பற்றியும் ஒயின் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஜேகே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு, என்னாச்சு ஜேகே, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா வேண்டாம். ஐயோ தாத்தா அப்படிலாம் இல்லை, நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லியிருக்கணும், சொல்லாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றின எல்லா விஷயத்தையும் சதாசிவத்திட்ட சொல்ல, அது கேட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அதனால தான் தாத்தா நான் என் தங்கச்சி எப்படி வளர்த்தேன், அவள் மரியாதை இல்லாமல் பேச வேண்டான்னு நினைக்க வேண்டாம், அவளுக்கு பிடிச்சவங்க கிட்ட உரிமையோட பேசுவா, அதுக்காக அவளை தப்பாக நினச்சிடாதீங்க, எப்போவும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் தாத்தா, அதுதான் எனக்கும் வேணும், அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். அவர் ரொம்ப ஷாக்காக ஜேகேவே பார்க்க, எங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் தாத்தா, இனி எங்களை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் விருப்பம். ஜேகே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஒயனை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, உனக்கு என் பேத்தியை தர நாங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், ஆனால் கவலைப்படாதீங்க தாத்தா, என்னால் ஹனாவுக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது, வரவும் விட மாட்டேன், என் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது தாத்தா. எனக்கும் தெரியும் ஜேகே, எனக்கும் உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டான். அங்கேருந்து வெளில வர, தென் சதாசிவம் ஸ்ட்ரைட்டாக ஜியாவோட ரூமுக்கு போக, ஜியா ஈவினிங் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கா. ஏஜுன்னு அவங்க ஒய்ஃபை கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. நான் இனிமேல் என் அப்பா விட்டு எங்கேயும் வரமாட்டேன். ஓ அப்போ நான் கிளம்புறேன் ஓகே அப்படின்னு ஜியா சொல்ல, என்ன என்னால் மட்டும் இல்லை உங்களாலையும் என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி, சும்மா என் ஒய்ஃப் சந்தோஷத்தை பார்க்க வேண்டாமா, நீயே போகலான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு இங்கேருந்து போகவே மாட்டேன், எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ நாள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு ஏஜென்ட் சொல்ல, என்னங்க உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா, அப்பா இன்னும் உங்ககிட்ட பேசவே இல்லைன்னு. ஜியா என்ன பேசுகிற, நீயும் நானும் வேற வேறையா, உங்ககிட்ட பேசுனா என்கிட்ட பேச மாதிரி தான், எனக்கு இந்த சந்தோஷமே போதும் அப்படின்ட்டு ஏஜென்ட் சொல்ல, அதை வெளியே இருந்து கேட்ட சதாசிவம், ஆனால் எனக்கு சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வர, டக்குன்னு 2 பேரும் எழுந்துச்சு நிற்கிறாங்க. அப்பா கூப்பிட்டுட்டு இருந்தால் நானே வந்திருப்பேனே அப்படின்னு ஜியா சொல்ல, நான் உன்னை பார்க்க வரலம்மா அப்படின்னு ஏஜென்ட்டை பார்த்து சொல்ல, மாமா அப்படின்ட்டு அமைதியாக அவர் முன்னாடி நிற்க, நான் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நிம்மதியாக இருக்காது. ஏஜென்ட் ஜியா 2 பேருமே அவரை ஷாக்காக பார்க்குறாங்க. உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சதாசிவம் சொல்ல, ஐயோ மாமா எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க, உங்கள் மாப்பிள்ளை கிட்ட உங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது, நீங்கள் என்னை அடித்தா கூட தாராளமாக நான் வாங்கிப்பேன், இப்படி ஒருத்தரை வேண்டான்னு சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ண பார்த்தேனே அப்படின்னு ஏஜென்ட் தோலை டேப் பண்ணிட்டாரு சதாசிவம்.
அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியான ஏஜுன், மாமா இப்போது உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட சதாசிவம், உங்கள் மனசுப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்ட்டு அவர் ப்ளஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார் ஏஜுன். அதை பார்த்து ஜியா செம்ம ஹாப்பியாகிடுறாங்க. எங்கே உங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் பாசெல்லாம் கிடைக்காம போடுமோன்னு கவலைப்பட்டேன் மாமா. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது போதும். சதாசிவம் அப்படியே அன்போட ஏஜுன் ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ அங்கே வந்த நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கண்கொள்ளா காட்சியை காட்டுறீங்க. அதை பார்த்து எல்லாருமே ஹாப்பியாகிடுறாங்க. எப்படியோ உங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் ஏற்றுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி என்கிட்டயும் ஜாலியாக பேசலாமே அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, சதாசிவம் உங்களை ஒரு லுக்கு விட்டுட்டு, அதுக்கு நீ முதல்ல எல்லாருக்கிட்டையும் மரியாதையோட நடந்துக்கணும் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போக, எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. டேய் வளர்ந்தவனே, இதுக்கு மேலேயும் மரியாதையோடு நடந்துக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, நீலாம் திருந்தவே மாட்டடி அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்கேருந்து அவன் போயிடுறான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.